ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரைடல் ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். ஸ்லீவ் டிசைன் வந்து எல்போ ஸ்லீவ் தான் டிசைன் பண்ண போகிறோம். ஸ்லீவோட ஹாஃப் போர்ஷன் வந்து பார்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே வந்து பிளெயின் கிளாத் வர மாதிரி எடுத்திருக்கோம். பிளெயின் கிளாத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து குட்டி குட்டி லைன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம். சென்டரில் ஒரு ஃப்ளார் வர மாதிரியும் சைடில் 2 குட்டி ஃப்ளார்ஸ் வர மாதிரியும் கொடுத்துட்டு அப்புறமா ஃபுல்லாக லீவ்ஸ் தான் கொடுத்துருக்கேன். தென் இந்த பார்டர்ஸில் என்ன மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 3 லைன் ஜரி கொடுத்துட்டு 1 லைன் சுகர் பீன் மட்டும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்டரில் டிசைன் பண்ணுறதுக்காக ரெட் கலரில் ரவுண்ட் ஸ்டோனும் ஒயிட் கலரில் வந்து திலகம் ஸ்டோனும் குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். சென்டர் போர்ஷன் ஸ்லீவோட சென்டர் போர்ஷன் மார்க் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி விட்டுட்டு அதுக்கு மேலே ரவுண்ட் ஸ்டோனும் அந்த திலகம் ஸ்டோனும் பேஸ்ட் பண்ணுற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கீழே வந்து ரெட் கலர் ஸ்டோன் வர மாதிரியும் அதுக்கு மேலே வந்து திலகம் ஸ்டோன் வர மாதிரியும் சென்டரில் வந்து ஒரு லைன் பீட் கொடுக்குறதுக்கு எவ்வளோ கேப் வருமோ அந்த அளவுக்கு கேப் விட்டுக்கோங்க. சேம் இதே மாதிரி மேலேயும் அந்த லைனில் வந்து கரெக்டாக வர மாதிரி கொடுத்துட்டு அந்த ஸ்டோன் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அதை சுற்றி வந்து நம்பர் 2 ரவுண்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சுகர் பீட் இல்லை, நம்பர் 2 ரவுண்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணும்போதே வந்து கேப் கரெக்டாக இருக்குமா பீட்ஸ் போடுறதுக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சேம் 2 ஸ்டோனுக்குமே வந்து கண்டினியூஸாக அந்த அவுட்லைன் கொடுத்துருக்கேன். சாரியோட கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெரூன் கலர். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன்ஸோட 2 சைட்லேயும் வந்து குட்டி குட்டி லீஃப் வர மாதிரி போடணும். அதுக்காக வந்து சுகர் பீட் தான் யூஸ் பண்ணுறேன். சென்டரில் இருந்து எடுத்து ஒரு 8 பீட்ஸ் லோட் பண்ணி கொடுத்துருக்கேன். நார்மலாக நம்ம எப்போவுமே லீஃப் போடுவோம்ல அதே மாதிரி தான். 1 சைட் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு சைட் ஃபில் பண்ணியிருக்கேன். பீட்ஸோட கவுண்டிங் வந்து 8 தான். மேக்ஸிமம் இந்த மாதிரி லீவ்ஸ்லாம் போடும்போது வந்து 8 பீட்ஸே ஓகே தான். அதுக்கு மேலே போடும்போது வந்து லீஃப் கொஞ்சம் தூக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக டைட்டாக இருக்காது, கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ 8 பீட்ஸே கரெக்டாக இருக்கும். சேம் 1 சைட் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இந்த சைடும் அதே மாதிரி ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு சென்டரில் வர கேப்பை வந்து லாஸ்ட்டாக டிசைன் பண்ணிக்கலாம். 2 சைடுமே லீஃப் போட்டதுக்கு அப்புறமா ரவுண்ட் பீடும் ட்ராப் பீட்ஸும் எடுத்திருக்கேன். இந்த ரெட் கலர் ஸ்டோன் ரவுண்ட் ஸ்டோன் கொடுத்துருக்கோம்ல அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி நம்பர் 5ல் ரவுண்ட் பீட் ஒன்று சுகர் பீட் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொடுக்குறது வந்து ஒரு சுகர் பீடும் ஒரு பேர்ல் ஒயிட்டில் வந்து ட்ராப் பீடும் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் இதுவே அல்டர்னேட்டாக ஒரு 5 பீட்ஸ் வர மாதிரி கொடுத்தோன்னா அது ஒரு சின்ன டிசைன் மாதிரி இருக்கும். சேம் இதே மாதிரி மேலே இருக்கிற அந்த திலகம் ஸ்டோன்லையும் இன்னொரு டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அதை பார்க்கலாம். இதில் வந்து நம்பர் 5 பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வேறு சைஸ் பீட்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த ஒயிட் திலகம் ஸ்டோனை சுற்றி வந்து இந்த மாதிரி லவங்கம் ஸ்டிச்சு கொடுக்க போகிறேன். அதுக்காக வந்து ரெட் கலரில் சில்க் த்ரெட் வந்து மொத்தமே 12 ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து கீழே வந்து ஒரு சீக்வன்ஸ் கோல்டன் கலர் சீக்வன்ஸும் கொடுத்து ஃபில் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த பார்டர்ஸில் பண்ணுறதுனால அந்த அளவுக்கு கிளியராக தெரியுதா அப்படிங்கிறது வீடியோவில் தெரியுதாங்கிறது எனக்கு தெரியல. பட் நீங்கள் இது பிளெயின் கிளாத்தில் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே ஃபுல்லாக லெவங்கம் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த லீஃப்க்கு மிடில் வந்து ஒரு சின்ன கேப் இருக்குல்ல அதுலேயுமே ரெட் கலர் இந்த த்ரெட் வச்சு லெவங்கம் ஸ்டிச் ஃபில் பண்ணியிருக்கேன். சேம் இதே மாதிரி கீழே இருக்கிற எல்லா ஸ்டோன்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு மிடில் இருக்கிற இந்த மோட்டிவ்க்கு மிடில் இருக்கிற கேப்லலாம் வந்து ஒரு குட்டி ஃப்ளார் மாதிரி போடணும். அதுக்கு சென்டரில் வந்து ஒரு பிளெயின் சக்கரி கொடுத்துட்டு அதை சுற்றி வந்து பேர்ல் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்பர் 4 பேர்ல் பீடும் கோல்டன் கலர் சுகர் பீட்ஸும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு குட்டி ஃப்ளார் மாதிரி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளார்லேருந்து 3 ரவுண்ட் பீட்ஸ் வந்து வர மாதிரி கொடுத்துருக்கேன். மேலேயும் கீழேயும் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். ஃபைனலாக நீங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்குறப்போ வந்து தெரியும் இந்த மாதிரி போட்டிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மோட்டிவ்க்கும் மிடில்லையும் அந்த ஃப்ளார் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்பர் 4 ரவுண்ட் பீட்ஸ் வந்து இந்த மாதிரி 2 சைடும் வர மாதிரி கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் ஃப்ளார் மாதிரி போட போகிறோம். அதுக்கும் சேம் ரெட் கலர் சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 8x8 16 ஸ்ட்ராண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் நல்லா திக்காக வர மாதிரி கொஞ்சம் பெரிய நாட் வர மாதிரி கொடுக்கணும். அந்த ஸ்டோனை சுற்றி ஒரு 5 to 6 அந்த மாதிரி கொடுத்தாலே போதும்.
ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடும்போது வந்து த்ரெட் கொஞ்சம் சிக்க வராமல் போட்டிங்க அப்படின்னா நீட்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த பார்டர் ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த 2 பார்டர் ஒர்க்கையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக சென்டரில் வந்து இந்த மாதிரி செக்டு பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட சென்டர் போர்ஷனில் இருக்கிற இந்த மெயின் ஃப்ளார் வந்து ஃபில் பண்ண போகிறோம். இது வந்து டபுள் லைன் ஜரி அவுட்லைன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த பெட்டல்ஸோட மிடில் வந்து ஒரு ரவுண்ட் ஸ்டோன் வந்து பேஸுக்காக கொடுத்து வச்சுருக்கேன். அது ட்ரை ஆனதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி லோடிங் கொடுக்குறேன். இந்த மாதிரி லோடிங்லாம் கொடுக்கும்போது வந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன் சைட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அகைன் இன்னொரு சைட் பண்ணோம் அப்படின்னா வந்து நீட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபில்லிங் பண்ணுறப்போ வந்து பீட்ஸோட கவுண்டிங் பார்த்திங்கன்னா அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும். அண்ட் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் கொடுத்தோன்னா தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் வந்து கட் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சுகர் பீடில் கூட ட்ரை பண்ணலாம், இல்லை வேறு ஏதாச்சும் கலர் பீட்ஸ் இருந்தால் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேம் இதே மாதிரி 3 பெட்டல்ஸும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பெட்டல்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கீழே பார்த்திங்கன்னா ஒரு 3 லீஃப் இருக்குது. அதுக்கு வந்து லோடிங் கொடுக்குறதுக்காக பேஸுக்கு வந்து கோரா தான் கொடுத்துருக்கேன். தென் சேம் அதே கோரா யூஸ் பண்ணி தான் ஃபில்லிங்கும் கொடுக்குறேன். நார்மல் லீஃப் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு லீஃப் போட்டோம்ல, சேம் அதே லீஃப் தான். அதில் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு பதிலாக இதில் வந்து இந்த கோரா யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இது வந்து அல்டர்னேட்டாக தான் கொடுத்துருக்கேன். 2 சைடும் அல்டர்னேட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ சென்டரில் வந்து கேப் இருக்காது. சென்டரில் இருக்கிற லீஃப் மட்டும் கொஞ்சம் பெரிய லீஃபாக இருக்கிறதுனால அதில் மட்டும் ஒரு சின்ன கேப் வரும். அதில் வந்து ஸ்டோன்ஸு யூஸ் பண்ணி மேனேஜ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணும்போது வந்து சைஸஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா ஃபில்லிங் வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். சேம் இதே மாதிரி 3 லீஃபும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். லீஃப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளாரோட சென்டர் போர்ஷன் இருக்குல்ல, இதில் வந்து ரிங் நாட்ஸ் போட போகிறேன். ஸோ அதுக்காக ரெட் கலர் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். 16 ஸ்ட்ராண்ட்ஸாக த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரிங் நாட்ஸ் போடும்போது வந்து கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக போடணும். அப்போ தான் வந்து சிக்கு இல்லாமல் வரும். ரிங்கோட சைஸும் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணுங்கள், அப்போ தான் அந்த ரிங் நாட் வந்து நீட்டாக வரும். ரிங் நாட்ஸ் போடும்போது வந்து எல்லா ரிங் நாட்ஸும் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டைட் பண்ணுங்கள். ரிங் நாட் போடுறப்போ லாஸ்ட்டு அந்த நாட் வந்து டைட் ஆகிற வரைக்குமே அந்த ரிங்கை வந்து இன்னொரு கையில் வந்து மேனேஜ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளாரோட சென்டர்லலாம் ரிங் நாட் போடுறப்போ சுற்றி இருக்கிற எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டோம் அப்படின்னா வந்து அந்தளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா இது வந்து டபுள் லேயர் ஃப்ளாராக வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர் லேயர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இன்னர் லேயர் போடணும். அதையும் பார்த்துக்கோங்க. அந்த ஃப்ளார் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். டபுள் லேயர் ரிங் நாட் கொடுத்ததுக்கப்புறமா சென்டரில் வந்து ஒரு கிளிப் ஸ்டோன் கொடுத்துருக்கேன், ஒயிட் கிளிப் ஸ்டோன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிற 2 குட்டி ஃப்ளார்ஸும் ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கும் சென்டரில் வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளாரோட பெட்டல்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து கோல்டன் கலர் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடும்போது வந்து த்ரெட் வந்து மேக்ஸிமம் 12 ஸ்ட்ராண்ட்ஸ் இருந்தாலே போதும். 16 ஸ்ட்ராண்ட்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னா வந்து கீழே இருக்கிற சீக்வன்ஸ் வந்து தெரியாது. ஸோ அதுக்காக தான் த்ரெட் வந்து கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் யூஸ் பண்ணுறப்போ வந்து டபுளாக ட்விஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். அது வந்து நம்மளோட விஷ் தான், எப்படி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஃபுல்லாக அந்த பெட்டல் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இந்த சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி ஃப்ளார்ஸ்லாம் ஃபில் பண்ணுறப்போ வந்து கொஞ்சம் கேப் இல்லாமல் நெருக்கமாக பண்ணாலே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த ஃப்ளார்ஸும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணியிருக்கிற ஒர்க் எல்லாமே பார்த்திங்கனாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால் அது எல்லாமே நான் கிளியராக காமிக்கல. இதில் பார்த்துக்கோங்க. 3 மாடலில் லீஃப் கொடுத்துருக்கேன், அதையும் நோட் பண்ணுங்கள். தென் ஃபுல்லாகவே எல்லா இதுக்குமே சுற்றி ஜரி அவுட்லைன் கொடுத்துருக்கேன், அதையும் நோட் பண்ணுங்கள். அப்புறமா குட்டி குட்டியாக அங்கங்கே ட்ரா பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபேர்ல்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு அங்கங்கே பேர்ல் ஒயிட் யூஸ் பண்ணி ஃப்ளார்ஸும் ரவுண்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ளார்ஸும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு சக்ரி, அப்புறமா குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த லைன்ஸும் பார்த்துக்கோங்க. கட் பீட் அண்டு சுகர் பீட், ரவுண்ட் பீட் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன்.
இதுதான் ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன். சேம் நம்ம பார்டர் லைனில் என்ன கொடுத்துருந்தோமோ ஸ்லீவுக்கு அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்கோம். 3 லைன் ஜரி கொடுத்துட்டு அப்புறமா ஒரு லைன் சுகர் பீட், ஸ்டோன் செயின் சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்லீவில் கொடுத்துருந்த அதே பார்டர் லைன் வந்து இங்கே ரிப்பீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி மோட்டிவ்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணும்போது வந்து ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு வந்து ட்ராயிங் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஸ்பேஸ் வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி கொடுத்தா தான் நீட்டாக இருக்கும். அப்புறமா பேக்கில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி குட்டி குட்டி புட்டா கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஆஃப்டர் ஸ்டிச்சிங் வந்து ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்லீவ் எல்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறமா இந்த மாதிரி நல்லா கிராண்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரு ப்ரைடல் ப்ளவுஸுக்கு சூட்டான ஒரு டிசைன் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிசைன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து இன்னுமே பியூட்டிஃபுல்லான க்ரியேட்டிவான டிசைன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.